ஹாய் ஹலோ வெல்கம் டு எஸ்ஜிடி சேனல். தமிழ் பேஜை பார்த்தோன்னே நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது. இது என்னது பார்க்குறது வந்து எலக்ட்ரிக் சைக்கிள் மாதிரி இருக்குது. இவன் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி தான் ரிவ்யூ பண்ணுவான். இப்போ வந்து எலக்ட்ரிக் சைக்கிளை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட்டாக இருக்கும். எலக்ட்ரிக் சைக்கிள்லாம் கிடையாதுங்க, இது ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான். இந்த ஸ்கூட்டரோட ரேட்டு தெரிஞ்சு போச்சு, 46,990 ரூபா. ரேட்டு மட்டும் தெரிஞ்சால் போருமா, அது என்ன கம்பெனின்னு தெரியணும், அது என்ன மாடலு, அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அது வந்து எவ்வளோ ஸ்பீடு இருக்கும், அது சிங்கிள் சார்ஜர் எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும், மற்ற ஃபெசிலிட்டிஸ் ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குது அந்த வண்டி. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது அந்த வண்டி எப்படி இருக்குது, இந்த டீட்டெயிலாம் தெரிஞ்சால் தான் வண்டியை வாங்க முடியும். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வீக் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிச்சிட்டிங்கன்னா நான் அடுத்தடுத்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றின வீடியோலாம் அப்லோட் பண்ணும்போது உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் ஈஸியாக வீடியோ பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டரில் மெட்டல் அலாய் அண்ட் பவர் கோட்டரில் தான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், நல்லா லுக்காகவும் இருக்கும். கண்ட்ரோலை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வெக்டார் சின் வேவ் கண்ட்ரோலில் தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியே ஆகணும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் ஓட்ட முடியாது. பட் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் நீங்கள் தாராளமாக ஓட்டிட்டு போகலாம். அதேமாதிரி இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, மற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நீங்கள் ஓட்டணும்னா லைசன்ஸ் இல்லாமல் வண்டியை ஓட்ட முடியாது. கண்டிப்பாக வந்து போலீஸ் பிடிப்பாங்க, ப்ராப்ளம் வரும். பட் இந்த வண்டியை ஓட்டுறதுக்கு உங்களுக்கு லைசன்ஸ் தேவையில்லை. நீங்கள் லைசன்ஸ் இல்லாமல் தாராளமாக எங்கே வேணால் ஓட்டிட்டு போகலாம். அதேமாதிரி இந்த அண்டர் 18 ஏஜ்லாம் இருப்பாங்க, அவங்களாம் ஓட்டிட்டு போவாங்க. இல்லைன்னா சில பேர் வண்டி கற்றுப்பாங்க ரோட்டில், அந்த மாதிரிலாம் இது பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லைசன்ஸ் இல்லாமல் தாராளமாக ஓட்டிட்டு போகலாம். அந்த பெனிஃபிட் இதில் இருக்குது. மோட்டரை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 250 வாட்ஸ் BLDC மோட்டர் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ட்ரம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து டிஸ்க் வராது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட் ஸ்கூட்டர் இது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக போகும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் கொடுப்பாங்க ஃப்ரண்ட்டில். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் பட்ஜெட் விலையில் லோவாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரம் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்க் வந்து கிடையாது. மேபி சில பைக்லாம் கொடுக்குறாங்க 40, 50 அந்த ரேஞ்சில் ஒரு பைக்லாம் டிஸ்க் இருக்குது. பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடாமீட்டர் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலே இருக்குது. அதேமாரி ட்ரிப்பாமீட்டர் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல்லேருந்து கொடுத்துருக்காங்க. வாரண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா 40,000 கிலோமீட்டர் வந்து வாரண்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா புஷ் பண்ண ஸ்டார்ட்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பேடல் வந்து இருக்குது இதில். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலும் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல்லேருந்து கொடுத்துருக்காங்க. மோட்டாருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 இயர் வந்து வாரண்டியாக கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்கில் தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரே, ரெட் அப்படின்னு சொல்லிட்டு 2 கலரில் அவைலபிளாக இருக்குது. டிரைவ் டைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹப் மோட்டார் தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டரில் பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இருக்குது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சிங்கிள் சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா இந்த ஸ்கூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் சிங்கிள் சார்ஜ் வந்து தாராளமாக வண்டியை ஓட்டிட்டு போகலாம். நீங்கள் லாங் டிரைவ் போகிறனாலும் சரி, இல்லை லோக்கல் ஒர்க் பண்ணாலும் சரி, ரஃப் ஒர்க்கு போட்டினாலும் சரி, இல்லை ஒர்க்குக்கு எடுத்துகிட்டு போகிறது, எந்த இதுக்கு எடுத்துகிட்டு போனாலும் 60 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களால் வண்டியை ஓட்டிட்டு போக முடியும் சொல்கிறாங்க. ஸோ 60 கிலோமீட்டருங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு பெட்டர் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 80,000, 90,000, 1 lakh கொடுத்து நம்ம வாங்குற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70, 80, அந்த 60 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் கொடுக்குது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 45,000, 50,000 பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் 60 கொடுக்குது அப்படிங்கிறனாலே ஒரு 50 கொடுத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மணியை வந்து ரொம்ப சேவ் பண்ண முடியும். ஏன்னா பெட்ரோல் போடுறவங்களுக்கு தெரியும். ஏன்னா பெட்ரோல் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ போடுறோம், எவ்வளோ தூரம் ஓட்டுறவங்க, பெட்ரோல் போடுறது வந்து எவ்வளோ கஷ்டங்கிறது பெட்ரோல் வண்டி வச்சிருக்கவங்களுக்கு தெரியும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைலேஜ் வந்து நான் பெட்டர்னு சொல்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 60ங்கிறது பெட்டர் தான். நீங்கள் வந்து இப்போ நீங்கள் லோக்கல் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை கடைக்கு போகிறது, இல்லை ஒர்க்குக்கு போகிறது, இல்லை இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தாராளமாக செட் ஆகும். பட் லாங் டிரைவ்லாம் மோஸ்ட்லி வந்து போக மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. அவங்களுக்கு தான் வந்து செட் ஆகுது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதுக்கு எடுத்துகிட்டு போனாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது கிலோமீட்டர் வந்து அதிகமாக கொடுக்காது. ஏன்னா லோக்கலே யூஸ் பண்ண வச்சிங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ ஓட்ட போகிறீங்க, ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தான் ஓட்டுவீங்க லோக்கலில் ஓட்டினா. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு வந்து பெட்ரோல் போட தேவையில்லை. சிங்கிள் சார்ஜ் போட்டு நீங்கள் தாராளமாக ஓட்டிட்டு போகலாம். அதை பொறுத்த வரைக்கும் மைலேஜ் வந்து கண்ணை மூடிட்டு வந்து 50 வரைக்கும் கொடுத்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெட்டர். இந்த பட்ஜெட்டுக்கு இந்த மைலேஜுங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்தபிள் தான். சீட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சீட்டு தான் கொடுத்துருக்காங்க. லோடிங் கேரிங் கெப்பாசிட்டி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 170 kg வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்பவே முடியல. ஏன்னா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்குது, பார்க்குறது சைக்கிள் மாதிரி தான் இருக்குது. ஆனால் வெயிட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 170 kgங்கிறது பார்த்தீங்கன்னா நம்பவே முடியல. ஸோ 170 kg வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் லோடு லக்கேஜ் இதெல்லாம் ஏற்றிக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பர்சன் போகிறனாலும் போகலாம். ஸோ 150, 170 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வெயிட்டு தாங்கும் வண்டி. அதேமாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 170 mm வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி லைட்டை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா வண்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து லைட் வந்து
பார்த்தீங்கன்னா குட்டியாக சின்னதாக தான் இருக்குது. இது எவ்வளோ பவர் வரப்போகுது அப்படின்னு நல்லா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா எல்இடிலேருந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி டைல் லைட்டு டான்ஸிங்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடியில் கொடுத்துருப்பாங்க. நான் கூட வந்து பல்பில் இருக்குமோ இல்லை ஹாலோஜன் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா இது சின்னதாக இருந்தாலும் நல்லா லுக்காக இருக்குது. எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து நல்லா தான் இருக்குது இதில். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து எல்லா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மாதிரியே தான் இருக்குது. பெரிய சேஞ்சஸ்லாம் எதுவும் சொல்ல முடியாது. வீலுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அலாய் வீல் தான் இருக்குது. அது சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. அதேமாதிரி டயரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே வந்து டியூப்லெஸ் தான் கொடுத்துருக்காங்க. சைஸ்னு அப்படி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 406 mm இருக்குது. அதேமாதிரி பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 406 mm இருக்குது. அதேமாதிரி டயரும் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே வந்து டியூப்லெஸ் டயர்ஸில் தான் இருக்குது. ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2.5 mm இருக்குது. அதேமாதிரி பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா 2.5 mm இருக்குது. மோட்டாருக்கு வந்து வாரண்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 year வந்து வாரண்டியாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி அவங்க இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது, லுக் சின்னதாக இருக்குது, இதெல்லாம் என்ன இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பெட்டராக தான் இருக்குது. நான் நம்பவே முடியல. ஏன்னா டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, இந்த பட்ஜெட்டுக்கு இப்படி லுக்காக இருக்கிற வண்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக தான் இருக்குது. பேட்டரியோட கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 watts 20 Ah வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜரை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 ampere வந்து கொடுத்துருக்காங்க. வண்டிக்கு வந்து ரொம்ப முக்கியமானது ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்பீடு தான். ஸோ இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 km/h வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 25க்கு மேலே உங்களால் வந்து போக முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ ஸ்பீடு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். நீங்கள் லோக்கலில் ரஃப் ஒர்க்குக்கு தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். பட் லாங் டிரைவ் அந்த மாதிரி போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து செட் ஆகாது. ஏன்னா 25 km ஸ்பீடுங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங்கெலாம் போனால் ஃபாஸ்ட்டாக போகணும் அந்த மாதிரி கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பீடு வந்து அந்தளவுக்கு நீங்கள் கேட்குற ஸ்பீடு வந்து வராது. 25ங்கிறது உங்களுக்கு எவ்வளோ தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்துங்க எவ்வளோ ஸ்பீடு அப்படிங்கிறது. நீங்கள் ரஃப் ஒர்க்கு லோக்கலில் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். வண்டி லுக்கை பார்த்து தெரிஞ்சு பேர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மேன் இருக்காங்க, அவங்களுக்கு செட் ஆகும். அதேமாதிரி ஏஜ்டு பர்சன் இருக்காங்களா அவங்களுக்குலாம் பக்காவாக செட் ஆகும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சிங்கிள் தான் போவாங்க. டபுள்ஸ் போகிறது கஷ்டம். அதேமாதிரி ஸ்லோவாக தான் போவாங்க. இந்த கடைக்கு போகிறது ரஃப் ஒர்க்கு போகிறது இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீடு வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகும். மற்றபடி யூத்து அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஏஜ் பர்சன்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுறது எனக்கு ரொம்ப கம்மி. லைக் பண்ணுறவங்க இருக்காங்க, பட் வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்கிறேன். மற்றபடி ஏஜ் பர்சன்ஸ்லாம் கண்டிப்பாக செட் ஆகும் இந்த ஸ்பீடு 25 km தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரஃப் ஒர்க்குக்கு அந்த மாதிரி ஒர்க்குக்கு தாராளமாக இது வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கூட்டர் டிமென்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லென்த் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா 1570 mm இருக்குது. வித் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 620 mm வச்சிருக்காங்க. ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1050 mm இருக்குது. ஸோ ஒரு ரொம்பலாம் ஹைட் இருக்காது. ஸோ ஒரு ஹைட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கர்வ் போய்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 56 kg வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிம்பிளான எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ராயல் லுக் இந்த மாதிரி அதிகமாக ஃபீச்சர்ஸ்லாம் எதிர்பார்க்காம சிம்பிளாக எனக்கு ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இது வந்து சூஸ் பண்ணலாம். இந்த ஸ்கூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறேன்னா இந்த லூனா அதேமாதிரி எக்ஸல் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி லுக்கு அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் உள்ளது தான். நல்லா வந்து ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மைலேஜ் நல்லா கொடுக்கும். பட் அதிகமாக அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் நீங்கள் எதிர்பார்க்காம சிம்பிளாக எனக்கு வேணும்னா இதை வந்து சூஸ் பண்ணலாம். அதை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஸ்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 km/h தான். ஸோ அந்த ஸ்பீடு வந்து இவ்வளோ தான் கொடுக்கும். நீங்கள் வந்து லோக்கலில் தாராளமாக பார்த்தீங்கன்னா அதேமாதிரி மைலேஜ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சார்ஜில் 60 km வரைக்கும் கொடுக்குது. ஸோ அது வந்து பெட்டர் தான். ஏன்னா 60 km நல்லா தான் இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷனும் நல்லா இருக்குது, ஃபெசிலிட்டிஸும் நல்லா இருக்குது, ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே பெட்டராக தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்கூட்டரோட மாடல் என்ன பார்த்தீங்கன்னா டீடைல் EV ஈஸி ப்ளஸ். இந்த ஸ்கூட்டரோட ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46,999 ரூபா. எக்ஸ்ஷோரூம் பெருசாக இருக்குது. ஆன் ரோடு வரும்போது பார்த்தீங்கன்னா 50 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து முடிஞ்சிடும். இந்த ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அவைலபிளாக இருக்குது. நிறைய சைட்லாம் இருக்குது. நீங்கள் வந்து சைட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து வாங்கிக்கலாம். நியூ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பட்ஜெட் விலையில் லோ பட்ஜெட்டில் எனக்கு நல்ல எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி யூஸ் ஆகும். இந்த வீடியோ பற்றி சொல்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்ட் அப்படி இல்லை நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் SGT.